வணக்கம் மக்களே. இப்போ வாங்க வடுமாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி அரிஞ்சு ஊற போடுறாங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலலாம் இல்லைன்னா ஜாடியில் ஊற போடலாம். சில்வர் பாத்திரத்துலலாம் ஊற போடக்கூடாது. இப்போ வாங்க எப்படி அரிஞ்சு போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை இந்த மாதிரி சீவினும். ஒரு பிஞ்சி மாங்காய் தான், இது உள்ள விதையை எடுத்துக்கணும். விதை எடுத்துக்க பாருங்க. ஒரு மாங்காயை 4 பீஸாக வெட்டி இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. நடுவில் உள்ள விதையை எடுத்துக்கணும். விதையை எடுக்காமல் போடக்கூடாது. பாருங்க, நான் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தான் பாருங்க, நான் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தான் போடுறேன். இதே மாதிரி சூப்பராக இருக்கும் வடுமாங்காய். கடையிலெல்லாம் கூட அழகாக வச்சுருப்பாங்க. இது வாங்கி பசங்களாம் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் நம்மலாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இவங்க விதையை இது மாதிரி எடுத்துடணும். இவங்க விதையெல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்க. பிஞ்சு விதை வாங்கி பாருங்க, எடுத்துருக்கேன் பாருங்க. பாருங்கள், வெட்டி வச்ச வடுமாங்காயெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டாச்சு. நீங்கள் சின்ன பீஸாக கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அது 3/4 கிலோ மாங்காய். நான் அரிஞ்சதெல்லாம் போதும், கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. 3/4 கிலோ இருக்குது. அதுக்கு இது பாருங்கள், கையளவு உப்பு போதும். இது 3 அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது பாருங்கள், 3 அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை குலுக்கி வச்சுக்கணும். உப்பு போட்டு இது குலுக்கி மூடி வச்சிட வேண்டியது தான். இதை மாங்காயை போட்டு உப்பு போட்டு குலுக்கி வச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.